வணக்கம் நண்பர்களே. இன்று நமது பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்று நாம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்ட விவேகானந்தர் தன்னம்பிக்கை வரிகள் ஒரு அற்புதமான உண்மையை பற்றி பேசப் போகிறோம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உன் சிந்தனை என்னவோ நீ அதுவாகவே ஆகிறாய். இந்த வார்த்தை ஒரு சாதாரண பொன்மொழி அல்ல. இது முழு வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த போதனை. நமது வாழ்க்கை வெறும் செயல்களால் மட்டுமல்ல, நமது சிந்தனைகளால் கட்டப்படுகின்றது. நாம் எப்படி சிந்திக்கிறோம், அதே போல நம் உணர்வுகள் உருவாகின்றன. நம் உணர்வுகள் நம் செயல்களாக மாறுகின்றன. நம் செயல்கள் நம் பழக்கமாக மாறுகின்றன. அந்த பழக்கங்கள் நம் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இதனால் அனைத்திற்கும் முதலில் நிற்பது உன் சிந்தனை. விவேகானந்தர் ஏன் மனதை பற்றி அதிகமாக பேசினார்? ஏனெனில் 2 பேர் ஒரே சூழ்நிலையை சந்தித்தாலும் அவர்கள் சிந்தனை முறையே அவர்களின் வாழ்க்கை வெளிப்பாட்டை மாற்றிவிடுகிறது. ஒருவன் தடையை பார்த்தால் பயப்படுகிறான், மற்றொருவன் அதையே வாய்ப்பாக பார்க்கிறான். வாழ்க்கை ஒரே மாதிரிதான், ஆனால் சிந்தனை மாறும்போது வாழ்க்கையின் பாதையும் மாறுகிறது. சிந்தனை என்பது ஒரு விதை. ஒரு நல்ல விதையை விதைத்தால் அதில் நல்ல மரம் வளர்கிறது. ஒரு மோசமான விதை விதைத்தால் அதே போல் மோசமான விளைவு. நம்முடைய சிந்தனைகள் எந்த விதை? நாம் விதைப்பது நன்றி, இரக்கம், அமைதி, அன்பு, நம்பிக்கை அல்லது பயம், கோபம், பொறாமை, அச்சம், துக்கம். விதை மோசமாக இருந்தால் வெளி உலகத்தையே குற்றம் சொன்னாலும் பயனில்லை. வேறே பலவீனமாக இருந்தால் மரம் எந்த நாளும் வலிமையாக மாறாது. வாழ்க்கை மாற முதலில் மாற்றம் உள்ளிருந்துதான். இதோ உங்களுக்காக ஒரு உதாரண கதை. ஒரு சிறுவன் எப்போதும் என்னால் முடியாது என்று நினைக்கிறான். அவன் குறைவான மதிப்பெண் பெற்றாலும் முடியாதது பற்றியே சிந்திக்கிறான். அவன் ஆசிரியர் ஒரு நாள் அவனை பார்த்து சொன்னார், முடியாது என்று நினைக்கிறாய் என்பதற்கு காரணம் அது உன் சிந்தனைதான். சிந்தனையை மாற்று, வாழ்க்கை மாறும். அந்த சிறுவன் தினமும் தன்னிடம் சொன்னான், என்னால் முடியும், நான் கற்றுக்கொள்வேன். அவனின் மதிப்பெண்கள் மாறின. அவனின் பயம் குறைந்தது. அவனின் வாழ்க்கை உயர்ந்தது. சூழல் மாறவில்லை, ஆனால் சிந்தனை மாறியது. இது விவேகானந்தரின் பொன்மொழியின் நேரடி சாட்சி. எதிர்மறை சிந்தனைகள் எப்படி வேலை செய்கின்றன? எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை, எப்போதும் எனக்குதான் பிரச்சனை, நான் தகுதியானவன் அல்ல என்ற ஒரு எதிர்மறை எண்ணம் 10 எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதிர்மறை எண்ணங்கள் தீ போல். அதை ஊட்டினால் அது உன்னைத்தான் எரிக்கும். கோபத்தை பிடித்திருப்பது மற்றவரை எரிக்க நெருப்பு பிடித்திருப்பது போன்றது. உள்ளெரிச்சல். கோபம் என்பது ஒரு சுடும் நெருப்பு போன்றது. அது உங்களை முதலில் எரித்து உங்கள் ஆன்மாவையும் மனதையும் அமைதியற்றதாக்குகிறது. சுய பாதிப்பு. நீங்கள் மற்றவர்களை துன்புறுத்த நினைத்து கோபத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த உணர்வின் தீவிரம் உங்களையே பாதிக்கும். அதன் விளைவுகள் பூமிராங் போல திரும்பி வந்து உங்களை தாக்கும். மன அமைதியின்மை. கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உறவுகளில் பிளவை ஏற்படுத்தி மன அமைதியை கெடுத்து உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். கோபம் நெருப்பு போல. மற்றவரை எரிக்கிறேன் என்று நினைத்தாலும் முதலில் நீவே பாதிக்கப்படுவாய். நல்ல சிந்தனை என்பது கற்பனை அல்ல, அது மனதின் நிலை. அது உள்ளார்ந்த வலிமை. நிகழ்காலத்தை தெளிவாக பார்த்து சரியான பதிலை தேர்வு செய்யும் திறன். தினமும் 5 நிமிடம் நான் என்ன சிந்திக்கிறேன் என்று கவனிக்கவும். நன்றி மனிதனின் மனதை தூய்மைப்படுத்தும். எதிர்மறை சிந்தனை வந்தாலும் அதை பொறுத்து பாருங்கள். அது ஒரு மேகம் மாதிரி கடந்து போகும். சுவாசம் அமைதியாக இருந்தால் சிந்தனையும் அமைதியாகும். கண்களை மூடுங்கள். உங்கள் உள்ளத்தில் என்ன சிந்தனைகள் ஓடுகின்றன? எந்த சிந்தனைகள் உங்களை பலப்படுத்துகிறது? எந்த சிந்தனைகள் உங்களை பலவீனப்படுத்துகிறது? உங்கள் மனம் ஒரு தோட்டம். உள்ளதை சுத்தப்படுத்துங்கள். அமைதி விதைகள் விதையுங்கள். உன் சிந்தனை என்னவோ நீ அதுவாகவே ஆகிறாய். உங்கள் சிந்தனையை அமைதியாக, தெளிவாக, அன்பாக மாற்றுங்கள். அப்பொழுது வாழ்க்கையே உங்களுக்காக மாறிவிடும். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரவும். உங்கள் ஆதரவு எங்கள் செயல்களை இன்னும் சிறப்பாக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த அற்புதமான பயணத்தில். வணக்கம்.